Hello everyone, welcome back. So நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 4 மேஜர் பில்லர் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட். ஸோ அது ரெண்டையும் நம்ம பார்த்தாச்சு, ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அடுத்த இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா pretty much நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பாஸ் பண்ணுவோம், அதை அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் ஒன் இன்புட் ஆர்குமெண்ட், நாட் எக்ஸாக்ட்லி. ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட் டி கமா ஆர் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குல்ல, நீ எப்படி ஒரு இன்புட் ஆர்குமெண்ட்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஆர்குமெண்ட்ஸ் தான். பட் ஒரு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணுற டேட்டா, இன்னொரு ஆர்குமெண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டி வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்புட், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிட்டர்ன் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஹலோ வேர்ல்டோட லென்த்தை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணு ஒரு இன்டீஜரா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா, ஐ மீன் உங்களோட இன்புட்டு. ஓகே, செகண்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் டைப்பு. ஸோ என்ன அவுட்புட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த மெத்தட்லேருந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. ஸோ இப்போ அதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் சிம்பிள் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் நம்ம பர்சனை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போது I'm creating a new class. So function example இல்லைனா function interface example. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அதில் மெயின் மெத்தட் வச்சுக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்டை வாங்கிக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இன்புட்க்கு ஃபீட் பண்ணுற டேட்டா, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபங்க்ஷன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா java.util ஃபங்க்ஷன் கீழே இருக்க ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட் கேட்குதா, டி வந்து என்னன்னு கேளுங்க த இன்புட் டைப். ஸோ எனக்கு என்ன, நான் ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வேணும், எனக்கு இன்டீஜராக வேணும். ஸோ நான் ஒரு நேமை பாஸ் பண்ணேன்னா அந்த நேமோட லென்த்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ அப்போ இது இன்டீஜர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, கரெக்டாக வாய்டு. ப்ரெடிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பூலியனை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ரிட்டர்ன் எனிதிங். ஸோ நீங்கள் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைப். ஸோ நீங்கள் ஒரு டைப் ஆஃப் டேட்டாவாக கொடுப்பீங்க, அது உங்களுக்கு திருப்ப இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவாக கொடுக்கும். ஸோ அந்த சினாரியோவில் தான் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸு, அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு F1 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற இன்புட்டு ஸ்ட்ரிங்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ எப்படி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் ஃபஸ்ட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் ஃபார் இன்புட்ஸ் அண்ட் த டோக்கன் அண்ட் த இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்துங்கிறத ஒரு சிங்கிள் லைன் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எத்தனை இன்புட், ஒரே இன்புட் தான். ஆர்குமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, பட் இன்புட் ஒன்று தான். ஸோ அப்போது இங்கே ஒரே ஒரு இன்புட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ நான் சிம்பிளாக எஸ்ன்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கே எனக்கு பெருசாக ப்ராக்கெட்ஸ் தேவையில்லை, சிங்கிள் லைன் தானே. ஸோ நான் டேரெக்டாக எஸ் டாட் லென்த்துன்னு கொடுத்தனாவே முடிஞ்சிச்சு, இட் வில் ஒர்க், கரெக்ட். ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு டேட்டா நம்ம ஃபீட் இது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால் வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுமா இன்ட்டு லென்த்து. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷன் ஒன்றா கால் பண்ண போகிறேன் F1 டாட். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்ளை அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனில் இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம கால் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும், அண்ட் தென் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐடென்டிங்கிறத நம்ம அடுத்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கம்போஸ் என்னென்னு பார்க்கலாம். ஐ மீன் ஃபஸ்ட்டு அப்ளை ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி கம்போஸ் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் எப்படி அண்ட் தென் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா F1 டாட் அப்ளை. ஸோ என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் Java 8 நான் பாஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், Java 8.
ஸோ இது என்ன பண்ணணும்னா sys4 system.println லென்த் வந்து பார்த்தீங்கன்னா length is equal to ஸோ length வந்துச்சா. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும், ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கிட்டு அதோட லென்த்தை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் வேறு மாதிரி கூட பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட்டும் வந்து ஸ்ட்ரிங்கு, அவுட்புட்டும் வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். சிம்பிளாக என்னோட ஸோ இதை ஸ்மாலில் மாற்றிடலாம். ஸோ எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டாட் டு அப்பர் கேஸ் மாற்றிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் டாட் இங்கே வந்து F3 இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, அப்பர் கேஸ் மட்டும் பண்ணாமல் அடிஷனலாக அது கூட ஒரு சில டேட்டா ஆட் பண்ணுறேன், கன்கேட். ஸோ அதில் என்ன ஆட் பண்ணுறீங்க, ஃபீச்சர்ஸ்னு FEA ஃபீச்சர்ஸ்னு ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனிவே என்ன அவுட்கம் இதிலேருந்து, எனிவே இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ ஸ்ட்ரிங். ஸோ இன்புட்டும் என்னோட ஸ்ட்ரிங்கு, அவுட்புட்டும் ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அண்ட் தென் யூஸ் பண்ணலாமா? மேக் சென்ஸ், ரைட்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் தென் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ண போகுது, நமக்கு டேரெக்டாக எஸ்ஓபிலே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் செக் பண்ணுறேன் அப்படின்னா F2 செக் பண்ணலாம். F2 இல்லைனா அண்ட் தென் மெத்தட்னே போடலாம், அண்ட் தென். ஸோ ரெண்டும் சேம் டைப்புங்கிறதுனால நீங்கள் அண்ட் தென் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அண்ட் தென் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான் இன்புட் எடுத்துக்கும். அதே மாதிரி கம்போஸ்னு சொல்லி நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுவும் ஃபங்க்ஷன் தான் இன்புட்டாக எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அண்ட் தென் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா F2 டாட் அண்ட் ஸோ F2 எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் F3 ரன் பண்ணுங்க, நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். டாட் அப்ளை. ஸோ நான் அதுக்கு என்ன டேட்டா பாஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் Java 8. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்னாச்சு, அண்ட் தென் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு F2 வருமா, F2 என்ன பண்ணோம், நீங்கள் கொடுக்குற இன்புட்டை அப்பர் கேஸில் மாற்றும். ஸோ ஜாவா வந்து என்ன ஆகும், ஃபுல்லாக அப்பர் கேஸில் மாடிஃபை ஆகிடும். ஸோ F2 வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா F3க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ F3 நமக்கு என்ன இருக்குது, Java 8 கேபிட்டல் லெட்டரில் இருக்கா. ஸோ இப்போ F3 என்ன பண்ணும், உங்களுக்கு எந்த டேட்டா வந்தாலும் பரவாயில்ல, அது கூட கன்கேட் ஃபீச்சர்ஸ் அதான் ஆட் பண்ணும். அப்பர் கேஸை மாற்றிடும், ஆல்ரெடி அப்பர் கேஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ Java 8 ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ அப்போ கம்போஸ் மெத்தட் என்ன பண்ணும் அதையும் பார்த்தலாமா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்போஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா F2 டாட் அண்ட் தென்னுக்கு பதிலாக கம்போஸ் மெத்தட். ஸோ கம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். எப்படின்னா நார்மலாக அண்ட் தென் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ட் தென்னுக்கு போகும் இல்லையா. பட் கம்போஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, கம்போஸுக்கு எந்த இன்புட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த சினாரியை பொறுத்த வரைக்கும் F3 இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து F2க்கு ஹேண்டல் பண்ணுவாங்க, அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் போகிற மாதிரிக்கும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட் என்னாச்சு, Java 8 அண்ட் ஃபீச்சர் வந்து ஸ்மாலில் வந்துச்சா. இப்போ ஃபஸ்ட் என்னாச்சு, Java 8 ஃபீச்சர் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு F3 தான் எக்ஸிக்யூட் ஆகும். F3 என்ன பண்ணும், F3ல ஜாவா போகுமா, ஜாவா அப்பர் கேஸை மாற்றமா, டாட் கன்கேட் ஃபீச்சர்ஸ். ஸோ அப்போ எனக்கு Java 8 ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு F3ல இருக்கும். ஸோ F2க்கு இந்த டேட்டா பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ F2க்கு பாஸ் பண்ண என்ன பண்ணும், F2க்கு என்ன டேட்டா வருதோ அதை அப்படியே அப்பர் கேஸை மாற்றிடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, Java 8 ஃபியூச்சர்ஸ்னு வந்துடுச்சா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை வச்சு பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுவே ஒரு வேரியபிள் வச்சு நான் காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளாக இன்னொரு 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட இங்கே உள்ளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஸோ இன்டீஜர். ஸோ அவுட்கம்மும் பார்த்தீங்கன்னா அது இன்டீஜர் தான் கொடுக்கும், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஸோ F3 வரைக்கும் கொடுத்துருக்கோமா. ஸோ நம்ம F4னு வச்சுக்கலாம். F4 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா ஒரே இன்புட்டை வாங்கிக்குமா. ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, அது எதுவுமே பண்ணாது, நீங்கள் கொடுக்குற இன்புட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும். தட்ஸ் ஆல். ஆர் இல்லைனா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F5. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதை அப்படியே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு அண்ட் தென் மெத்தடையும்
கம்போஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டுக்கு அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F4 அதுக்கப்புறம் F5. ஸோ இங்கே நான் பாஸ் பண்ணுற டேட்டா வந்து இன்டீஜராக தான் இருக்கணும், ஏன்னா நான் கொடுக்குறது வந்து இன்டிஜர் டைப் தான். ஸோ நான் 10 கொடுக்குறேன். ஸோ கடைசி லைனே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா F4க்கு இந்த 10 பாஸ் ஆகும். F4 என்ன பண்ணுன்னு பாருங்கள். ஸோ எந்த டேட்டா பாஸ் பண்ணாலும் இன்ட்டு 2, அப்போ நமக்கு 20 வந்துருமா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 20 வந்துருமா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 20 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் F4 ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த 20யை F5க்கு ஹேண்டர் பண்ணும். ஸோ F5 என்ன பண்ணும்? எந்த டேட்டா வந்தாலும் அதை அப்படியே மல்டிப்ளை 25 × 25. ஓகே, ஸோ கால்குலேட் போட்டு பார்க்கலாமா? ஸோ 25 × 25, ஸோ 625 வரணும். ஓகேவா? ஸோ இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன டேட்டா வருது அப்படிங்கிறத. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? 400 வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் ராங்? செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம பாஸ் பண்ணுறது 10. ஸோ 10 × 20, 10 × 2 = 20, 20 × 20 = 40. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸு F4 தான் ப்ராசஸ் ஆகும். 2ஆல் மல்டிப்ளை வரும். 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. ஸோ அதுக்கப்புறம் இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா F5க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ F5 என்ன பண்ணும்? உங்களுக்கு வர டேட்டாவை அதே டேட்டாவில் மல்டிப்ளை பண்ணும். ஸோ எக்ஸ் 25னா 25ஆலே மல்டிப்ளை பண்ணும். நமக்கு என்ன வந்திருக்கு? இங்கே 20. ஸோ 20 × 20 = 400. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, இப்போது அதை அப்படியே நம்ம கம்போஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ F4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F5. ஸோ அதே இன்புட் தான் நான் பாஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துலையும். ஸோ 10 நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்போஸ் எப்படி ஒர்க் ஆகும்? ஃபஸ்ட்டு என்ன இன்புட் பாஸ் பண்ணுறீங்களோ கம்போஸ் மெத்தடுக்கு அதை தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். ஸோ F5 என்னென்னு பாருங்கள், எந்த டேட்டா கொடுத்தாலும் அதே டேட்டாவில் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, ஸோ 10 × 10 = 100. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். 100ல் ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா F4க்கு ப்ராசஸ் பண்ணுவோம். ஐ மீன் பாஸ் த்ரூ பண்ணுவாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ F4 என்ன பண்ணுன்னு பாருங்கள், எந்த டேட்டா வந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 100 × 2 = 200. ஸோ அதுவும் அதான் பார்க்கலாமா? கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸும் அண்ட் தென் மெத்தடும் யூஸ் ஆகும். ஸோ இன்னொரு மெத்தட் இருந்துச்சு, ஐடென்டி மெத்தட். ஓகே, ஸோ ஐடென்டி மெத்தட் நான் எப்படி யூஸ் பண்ணணும்? ஸோ ஐடென்டி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா அந்த சின்டாக்ஸ் பாருங்கள், ஃபங்க்ஷன் சின்டாக்ஸை தான், பட் ஐடென்டிட்டி தான். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுனா, நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதே டேட்டா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ வாட் எவர் யூ ஆர் பாசிங் இட் டு, இட் வில் கிவ் யூ த சேம் திங். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, ஸோ ஸ்ட்ரிங்கு இங்கே வந்து F6ன்னு வைக்கிறேன், ஆர் ஐடென்டிட்டி. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் டாட் ஐடென்டிட்டி. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்டா கொடுக்குறீங்களோ அதே டைப் ஆஃப் டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி தான். இப்போ நான் இங்கே இன்டிஜர்னு போகிறேன்னு வைங்களேன், என்னாச்சு? எரர் வந்துடுச்சு. ஏன்னா ரெண்டுமே சேம் டைப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம் இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு சில ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்க போகிறோம். ஐ மீன் யூனரி அண்ட் பைனரி ஆப்ரேட்டர்லாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் போயிட்டு ஐடென்டிட்டிக்கு டாட் ஏதாவது டேட்டா அப்ளை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா 8. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே டைப் ஆஃப் டேட்டா தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஸ்ட்ரிங்கு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு தான் கொடுக்கும், இன்டிஜர் கொடுத்தீங்கன்னா இன்ட் தான் கொடுக்கும். அதுதான் ஐடென்டிட்டி மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கேன், பட் இட்ஸ் வெரி சிம்பிள். கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷன் வித் பர்சன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பர்சன் டீட்டெயிலாக ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் பர்சன் எக்ஸாம்பிள். ஓகே, மெயின் மெத்தட் வேணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் கிரியேட் அ மெயின் மெத்தட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ரிடிகேட்டையும் யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இனிமேல் போகும்போது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 ப்ரிடிகேட்டையும் நான் எடுத்துக்கிறேன். நான் திரும்ப அதை டைப் பண்ண வேணாங்கிறதுனால தான் பழைய மெத்தடில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ எங்கிட்ட ரெண்டு ப்ரெடிகேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் செக் பண்ணும், இன்னொன்று ஜெண்டர் செக் பண்ணும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டேக் ஒன் கைண்ட் ஆஃப் இன்புட், இட் வில் ரிட்டர்ன் another கைண்ட் ஆஃப் இன்புட், சாரி அவுட்புட், ரைட்? ஸோ ஸ்ட்ரிங்காக எடுத்தால் இன்டிஜர் அனுப்பும், அது எந்த டைப்பாக வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்புட்டை வாங்கிட்டு இன்னொரு கைண்ட் ஆஃப் அவுட்புட் நமக்கு கொடுக்கும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி பண்ணும். ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா வாங்கிட்டு இன்னொரு கைண்டாக ப்ராசஸ் பண்ணி நமக்கு இந்த வேறு டைப் ஆஃப் டேட்டாவை கொடுக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கலாம், இதை நம்ம அதை எப்படி பண்ணலாம்? ஸோ எந்த மாதிரிலாம் பண்ணலான்னு யோசிச்சோம்னா, நமக்கு பர்சன் ரெபாசிட்டரியில் என்ன இருக்குது, நமக்கு லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்களா, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன இருக்குது, ஹாபிஸ் அதுலேயே இருக்கா, சேலரி எல்லாமே இருக்கா. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, நம்மளோட ரெண்டு ப்ரெடிகேஷனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிற பர்சனை மட்டும் எடுத்து, ஓகேங்களா, அவங்களோட சேலரி நேம் ரெண்டை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபைனல் அவுட்கம் வந்து மேப்பில் வேணும். ஸோ நான் மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் டபுள். ஸோ என்னோட அவுட்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேணும். ஸோ என்னோட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், மேப் ஆஃப் ஸ்ட்ரிங்கு அண்டு டபுள், சாரி டபுள். ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் இருக்கும், டபுளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி இருக்கும். கரெக்டாக? ஸோ என்னோட அவுட்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்போ நீங்கள் இன்புட் வந்து என்ன பாஸ் பண்ணுவீங்க, லிஸ்ட் ஆஃப் பர்சனை பாஸ் பண்ணுவீங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் பர்சனை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? பண்ணலாமா? ஸோ தனியார் மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ மெத்தட்னா தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இப்போ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் மீன்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ரெண்டு இன்புட் வாங்கிக்குமா. ஸோ நம்ம என்ன இடத்துல வாங்க போகிறோம், ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் பர்சன் தான் என்னோட இன்புட்டு. அந்த லிஸ்ட் ஆஃப் பர்சன் இன்புட்டில் இருந்து மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் டபுள், அதாவது நேமையும் சேலரி நான் ரிட்ரீவ் பண்ணி எடுக்க போகிறேன் மேப்பில். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன், அதுதான் என்னோட இன்புட்டு. சரியா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் எனக்கு வேணும். ஸோ எனக்கு மேப்பாக வேணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, பர்சன் டீடைல்ஸ், பர்சன் டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இம்போர்ட் பண்ணிடலாம் லிஸ்ட்டை. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன், என்னோட அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இந்த மெத்தடுக்கு எனக்கு லிஸ்ட் ஆஃப் பர்சன் வந்து இன்புட்டை நான் பாஸ் பண்ணுவேன். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எனக்கு மேப்பாக ரிட்டர்ன் பண்ணுங்கள். எனக்கு மேப்பில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நேமும் என்னோட சேலரி, அந்த பர்சனோட சேலரி மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு எல்லா பர்சனும் வேணாம், இந்த ரெண்டு கண்டிஷனும் யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நார்மலாக எப்பயுமே ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அதுக்கப்புறம் உங்களோட டோக்கன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், ஈவன் பாடி எக்ஸ்ப்ளனேஷன். இந்த இடத்துல நமக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு இன்புட்டாக, ஸோ அப்போ லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோடு யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis நான் போட்டுட்டேன். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறதுனால we need to return something, right, as a map, right? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், மேப்பு ஒரு மேப் கிரியேட் பண்ணுறேன், இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நியூ ஹேஷ் மேப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ டைப்பே வேணாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பை ரிட்டர்ன் பண்ணும். ஏன் எதுக்காக இங்கே எரர் அடிக்குது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் ஏதாவதுனா இந்த சினாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைலேஷன் இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம டேட்டா மேனிபுலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட லிஸ்ட் ஆஃப் பர்சன் இருக்கா? ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் பர்சனை நீங்கள் ஐட்ரேட் பண்ணி கண்டிஷன்லாம் செக் பண்ணலாம் இல்லையா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ லிஸ்ட்டு டாட் ஃபார் ஈச் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஈச் மெத்தடில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், எகெயின் த லாம்டா எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன் நான் லூப் பண்ணுறேன். அப்போ எவ்ரி டைம் ஃபார் ஈச் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு பர்சனாக பாஸ் பண்ணும். ஸோ பர்சன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் மல்டிபிள் லைன்ஸ் கோட் எழுத போகிறேன், அதனால் ஓப்பன் க்ளோஸ் parenthesis கர்லி பிரேசஸ். ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் இந்த இடத்துல. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் ஈச் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பர்சனாக நான் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் height predicate dot and gender predicate dot test. ஸோ இந்த இடத்துல பர்சன். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற பர்சன்ஸ் மட்டும் மேப்பில் ஆட் பண்ணுங்கள். ஸோ மேப் டாட் புட்
ஸோ ஃபர்ஸ்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கெட் நேம், ரைட்? கெட் நேம். ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா person டாட் கெட் salary. ஸோ இப்போ சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இப்போ நான் மேப் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் பர்சனை இன்புட்டாக வாங்கிட்டு அந்த டேட்டாலேருந்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணி எனக்கு மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் டபுள், அதாவது நேம்ஸையும் அவங்களோட சேலரியும் நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ இந்த மெத்தட் நம்ம ஈஸியாக கால் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ லிஸ்ட் ஆஃப் பர்சன், ஸோ லிஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு நம்ம எங்கேருந்து இருப்போம்? பர்சன் டெபாசிட்டரி இருக்கு இல்லையா? பர்சன் டெபாசிட்டரி போனீங்கன்னா யூ கேன் கெட் ஆல் பர்சன்ஸ். pretty cool, right? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணால் எவ்ரிதிங் வில் ஒர்க். கரெக்டா? ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். சாரி. ஸோ என்னென்னா நான் கால் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் டீட்டெயில்ஸ் டாட். ஸோ இது ஃபங்க்ஷனுங்கிறதுனால என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? அப்ளை யூஸ் பண்ணுவோமா? ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன், எங்கிட்ட லிஸ்ட்டு ஆல்ரெடி கையில் இருக்குது. ஸோ இப்போ அனுப்பிட்டோன்னா, ஸோ இப்போ இதை ரன் பண்ண நமக்கு என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற பர்சன்ஸோட நேமும் சேலரி மட்டும் வரும். பட் என்னவா வரும்? நமக்கு மேப்பாக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ரன் அண்ட் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். சி ஜான் அண்ட் கேம்பல் அண்ட் டீன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாக நமக்கு மொத்தமாகவே 3 பர்சன்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்களோட நேமு சேலரி மட்டும் நம்ம இங்கே இந்த இடத்துல எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கன்சியூமர் பை கன்சியூமர், ப்ரெடிகேட் பை ப்ரெடிகேட். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோமா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனில் இருக்கிற என்ன மெத்தட்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அண்ட் தென் மெத்தடையும் பார்த்துருக்கோம், கம்போஸையும் பார்த்துட்டோம், ஐடென்டிட்டியும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பை ஃபங்க்ஷனை செக் பண்ணலாம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இப்போ பை ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிரியேட் a நியூ கிளாஸ். ஸோ பை ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷன் ப்ளஸ் பை ஃபங்க்ஷன் பர்சன் ரெண்டுக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மெயின் மெத்தட் ஃபினிஷ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பை ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு, சாரி 2 ஆர்குமெண்ட்ஸ். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைப் ஆஃப் அ டேட்டா. ஓகே, ஸோ இப்போ அதில் பை ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் பைன்னு ஆரம்பித்தாவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட். ஸோ இப்போது இந்த பை ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஆர்குமெண்ட் பிலாங்ஸ் டு இன்புட் டேட்டா அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் டைப். ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்புட், யூ வந்து செகண்ட் இன்புட், ஆர் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஃப்ரம் தி பை ஃபங்க்ஷன். ஸோ அதில் என்ன மெத்தட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை மெத்தட் தான் இருக்குது. பை ஃபங்க்ஷன் அந்த மாதிரியே அண்ட் தென் மெத்தட் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பை ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அண்ட் தென் மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல இது மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு நான் எப்பயுமே தனியாக தான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி எழுதி பழகிக்கலாம். ஸ்டாட்டிக், ஸோ பை ஃபங்க்ஷன், ரைட்? பை ஃபங்க்ஷன். ஸோ 3 இன்புட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு, ரெண்டாவதும் ஸ்ட்ரிங்கு, மூணாவதும் ஸ்ட்ரிங்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷன் 1 இஸ் ஈக்குவல். ஸோ 2 இன்புட்டு நான் பாஸ் பண்ண போகிறேன். அந்த 2 இன்புட்டையும் கன்கார்டினேஷன் பண்ணி எனக்கு ஒரே டேட்டாவாக ஒரே ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதுதான் ரெக்யர்மெண்ட். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் இன்புட் அண்ட் இன்புட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ், ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ், அப்புறம் டோக்கன், அப்புறம் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்கே எத்தனை இன்புட் பாஸ் பண்ணுவோம்? 2 இன்புட் இல்லையா? ஸோ ஏ கமா பி. ஸோ கண்டிப்பாக ப்ராக்கெட் வேணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, சும்மா கன்கேட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஏ டாட் கன்கேட் பி, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பை ஃபங்க்ஷன் கால் பண்ணலாமா? ஸோ எப்படி கால் பண்ணுவோம்? மெயின் மெத்தடில் போயிட்டு சிஸ்டம் டாட் பிரிண்டரில் பை ஃபங்க்ஷன். ஏன் நான் சிஸ்டம் டாட் பிரிண்டரில் போட்டிருக்கேன்னா இந்த பை ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டாட் அப்ளை. ஸோ 2 இன்புட்டை பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 8, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்.
ஸோ இதை ரன் பண்ணலாமா? ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நமக்கு ஜாவா 8 ஃபீச்சர்ஸ்னு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டீஜர் எந்த மாதிரி எடுக்கலாம். இன்புட் வந்து ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். அப்புறம் எதிர்பார்க்க நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் வேணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு உங்களோட ஓன் டெஃபினேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்படி தான் பை ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஐ மீன் பர்சன் ரெபாசிட்டரிக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியும். ஸோ அதேமாதிரி பை ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்குமா? ஓகே, ஸோ இதுனா டோட்டலாகவே காப்பி பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெடிகேட்டையும் சேர்த்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் திரும்ப டைப் பண்ண வேணாங்கிறதுனால நான் காப்பி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேசி தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து முன்னாடி இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ ஒரு இன்புட்டு அதுலேருந்து ஒரு அவுட்புட். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் பை ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஸோ பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண என்ன பண்ணணும், உங்களுக்கு 2 இன்புட்டும் ஒரு அவுட்புட் வரணும் இல்லைங்களா? ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதில் 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை பை ஃபங்க்ஷன் மாத்திரம் என்ன ஆகும், எனக்கு ஆப்வியஸாக எரர் அடிக்கும். ஏன்னா பை ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 இன்புட் டைப் நீங்கள் பாஸ் பண்ணணும். இங்கே ஒன்று தான் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் தான் நான் பாஸ் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன்னா நான் ப்ரிடிகேட்டே இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரிடிகேட் ஆஃப் பர்சன். ப்ரிடிகேட் ஆஃப் பர்சன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன் அண்ட் செகண்ட் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிகேட் அனுப்புகிறேன். அதாவது ஏதாவது கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைப் தான். ஓகேவா? ஸோ 2 இன்புட்டா? அப்போ இங்கே என்ன வரணும், 2 இன்புட் வரணுமா? லிஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிகேட். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு என்ன தெரியாது. கரெக்டாக? ஸோ ப்ரிடிகேட் அண்ட் கண்டிஷன் ஹியர். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ப்ரெடிகேட் என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இது யூஸ் பண்ண வேணாம். நான் ரன் டைமில் எந்த ப்ரெடிகேட்டை உங்களுக்கு அனுப்புகிறனோ அந்த ப்ரெடிகேட்டை நீங்கள் செக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த ப்ரெடிகேட்டை டேரெக்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ப்ரெடிகேட் வந்து ரன் டைமில் எந்த கைண்ட் ஆஃப் ப்ரெடிகேட் வேணால் இதுக்கு பாஸ் பண்ணலாம். ஒரே கண்டிஷன் என்னென்னா அதுக்கு பர்சன் தான் இன்புட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்சன் டீட்டெயிலுக்கு நான் கால் பண்ண போகிறேன். ஸோ பர்சன் டீடைல்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, அதில் பர்சன் டீட்டெயிலுக்கு நமக்கு லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் தேவை இல்லையா? ஸோ நமக்கு எங்கே இருக்கும், பர்சன் ரெபாசிட்டரி டேரெக்டாகவே எடுத்துக்கலாமா? கெட் ஆல் பர்சன் வந்துச்சா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட் அனுப்பணும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் லெவலில் ஒரு ப்ரெடிகேட் வச்சுருக்கேன், ஹைட்டு இல்லைனா ஜெண்டர். ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஹைட் ப்ரெடிகேட் ஆர் ஜெண்டர் ப்ரெடிகேட், இப்படி கூட அனுப்பிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போது நான் பர்சன் டீட்டெயிலில் கால் பண்ணிட்டேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுது, predicate of person. So person details get all persons. So என்ன error சொல்லுதுன்னு பாருங்க, the method person list of person predict of a person is undefined for the by function person example. So person detailக்கு அதை accept பண்ணிக்கலன்னு சொல்லுது. So what is wrong here? எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. என்ன ப்ராப்ளம் தெரியுது உங்களுக்கு, நார்மலாக மெத்தடை கால் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன், ரைட்? So I need to use dot apply. So function dot apply. அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ லிஸ்ட்டு அண்டு ஒரு ப்ரெடிகேட் அதுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன் ரன் ஆகலை? ஓகே, நான் அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது ஹேஷ் மேப்பை தானே எனக்கு வருது. ஸோ நான் அதை அப்படியே ஹேஷ் மேப்பில் வாங்கிட்டு ஐ நீட் டு பிரிண்ட் த டேட்டா. ரன் பண்ணலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஹைலைட் ஆஃப் ப்ரெடிகேட்டு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த ப்ரெடிகேட் வேணால் அனுப்பலாம். ஸோ நார்மலாக நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த இஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டாட்டிக் தான், அதை மாற்றவே முடியாது.
பட் ஆனால் ப்ரிடிகேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் ரன் டைமில் பாஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிஷன் வந்து எப்போவுமே வந்து டைனமிக்காக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து ஹைட் செக் ப்ரிடிகேட் பண்ணலாம். நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக் பண்ணலாம். ஆனால் கோட் சேஞ்சு எதுவுமே தேவையில்ல. ஏன்னா ரன் டைம் தானே பாஸ் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அவுட்கம் வரும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிகேட் தானே. ஸோ நீங்கள் இப்படி கூட பண்ணலாம், டாட் அண்ட் ஹைட் ப்ரிடிகேட் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 2 ப்ரிடிகேட்டையும் அக்செப்ட் பண்ணோம். இப்போது ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவீங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஸோ எந்த கன்சியூமருக்கு, ஐ மீன் எந்த இன்டர்ஃபேஸுக்கு முன்னாடி எல்லாம் பைன்னு ஆரம்பிக்குதோ, ஸோ பை டிஃபால்ட்டாக அங்கே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2 இன்புட் டேட்டான்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோமா, ஐ மீன் கன்சியூமர், பை கன்சியூமர், ப்ரெடிகேட், பை ப்ரெடிகேட், அண்ட் ரெண்டே கம்பைன் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், அப்புறம் பை ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு யுனரி ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சப்ளையர்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.